வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் மாசி மாத பலன் மாற்றமா ஏற்றமா அப்படிங்கிற பொதுவான தலைப்பை போட்டு பேசி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி கடகராசி நேயர்களே. இந்த கடகராசி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, என்ன ஐயா சொல்கிறீங்க, இப்போயாவது எங்களுக்கு வழி கிடக்குமா ஐயா அப்படின்ட்டு. ஏன்னா 2023 25 வரைக்கும் ஒரே போராட்டமாக தான் இருந்துக்கிட்டு ஆனால் இப்போ ஒரு தீபாவளியிலேருந்து கொஞ்சம் வந்து சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் மூச்சு வர்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸான காலங்கள் பிறந்திருக்கும். இனிமேலும் வரப்போகிறவங்களுக்கும் அந்த காலம் கண்டிப்பாக பிறக்கும். அதனால தான் மாசி மாதம் மாற்றமா ஏற்றமான உங்களுக்காக இந்த தலைப்பு. சரி, கடகராசி ரொம்ப 12 ராசியிலேயே மிகப்பெரிய ராசி எதுங்கன்னு கேட்டால் நீங்கள் தாங்க. கடகம்தான் ராசியிலேயே முதல் ராசி. வேணா மேச சொல்லுவாங்க, ஆனால் ஏன் கடகராசியை சொன்னாங்கன்னா அவங்க தாயுள்ளம் கொண்டவங்க, இரக்க சிந்தனை உள்ளவங்க, அதிகமான முறையிலே மனதை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க. ஒரு செகண்டில் மனசை மாற்றிடுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ மனம் மாறிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு நிறைவுங்கிறது இருக்காது. இதுக்கு மேலே அதுக்கு மேலே அது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கடகங்கிறது ஒரு கடல். இந்த கடல் தண்ணி நினைக்க வத்திருக்குதா? வத்தாது. அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா காலங்களையும் அதிகமான முறையிலே அதிக ஜீவனம் அதிக நாளம் காலத்தை கழிக்கிற ஒரே லக்னமும் ராசியும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தான். அதுக்கு தான் இந்த ராசியை ராணின்னு வச்சாங்க. இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் பொதுவாகவே ஆயுள் அதிகமாகவே இருக்கும். இது பொதுவான பலன். அவங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரி சில கிரகங்கள் மார்க்கினாலும் முன்னப்பின இருக்காங்க இல்லையா, 100க்கு 80% அவங்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ மாசி மாதத்தை ஏன் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இந்த மாசி மாதத்தில் தான் சுக்கிரன் வந்து இந்த மாதக்கோள்னு சொல்லுவோம். இந்த புதன் சூரியன் சுக்கிரன்னா பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீ ஒரு கட்டத்தை பாருங்கள், சூரியன் கூட புதன் இருப்பார், இல்லை சுக்கிரன் இருப்பார், இல்லை சேர்ந்துருப்பாங்க, இல்லை அடுத்தடுத்து இருப்பாங்க. ரொம்ப விலை இருக்க மாட்டாங்க, ஒரு கட்டம் முன்னப்பின இருப்பாங்க. அப்போ இதில் தொடர்ந்து சுற்றி கொண்டு இருக்கவங்க தான் இந்த 1 மாதம் 1.5 மாதம் 1.5 மாதம் காலத்தில். அப்போ மாதக்கோள்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இந்த மாசி மாதம் பெயர்ச்சியாகி, அப்புறம் அஸ்தமாகி, அப்புறம் வக்கரமாகி, அதுக்கப்புறம் அதிசாரம் போட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டூயட் பாடி வர்றேன்னு வைங்க. 2.5 மணி நேரம் சினிமா ஓடுற மாதிரி ஒரு 2.5 மாதத்துக்கு என்ன நடக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கடகராசியில் பிறந்தவங்க பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் முழு பாதம். இது ஆயிலியமும் பூசம் முழு பாதம். 4ஆம் பாதம் மட்டும்தான் புனர்பூசம், 9 பாதம் கொண்டது. இப்போ உங்களுடைய கதாநாயகன், இப்போ உதாரணத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா குரு தான் கதாநாயகன், குணத்துக்கு அதிபதி. பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, சனியே கதாநாயகன், ஆயுளுக்கு அதிபதி. அதுக்கப்புறம் ஆயுள் நட்சத்திரம் புதன் அதிபதி, புத்திக்கு அதிபதி. 3 பேருமே இங்கே முக்கியமான ஆளுங்க. இங்கே கடகராசியில் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ சுக்கிரன் உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் நல்லவரா கெட்டவரா ஐயா? சொல்லுவாங்க படத்தில், தெரியலையா ஐயா, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா தெரியலை. அந்த மாதிரி பதில் தான் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இவர் வீட்டில் தான் அவர் போய் உச்சம் பெறுவார். சுக்கிரன் வீட்டில் போய் கடகம் போய் சந்தன உச்சம் பெறுவார். ஏன்னா சந்தனனுக்கு அழகு ரொம்ப பிடிக்கும். பெண்கள்னாலே அழகை வேணாம் சொல்லுவோம்மா. அப்போ அழகானவன் சுக்கிரன். அப்போ அவன் வீட்டில் போய்
இது உச்சம் பெறுவார். செவ்வாய் எங்கே உச்சம் பெறுவார் பார்த்தா சனியில் போய் உச்சம் பெறுவார், மகரத்தில் போய். ஏன் அப்படின்னா எதிரியை தானே பிடிக்கும். இந்த துரியன் சொல்லுவான்ல பஞ்சபாண்டவில், எனக்கு சண்டை ஓடுறதுக்கு பீமின்ட்டு சண்டை ஓட்டாதே என் வேறு வீரத்தை அதை வெளிப்படுத்த முடியும், இவங்க 4 பேர் பிசுகுத்து அப்படிமா. அந்த மாதிரி அந்த அழகிட்ட போய் சேரும், இனத்தோடு சேரும், வனத்தோட சேருவாங்க. அப்படி ஒரு பக்கம் எண்ணத்தை தான் வெறுத்தாலும், ஒரு தாயும் குழந்தையும் சண்டை கிண்டை போட்டு வச்சு பிரிஞ்சாலும் ஒரு மனசுக்குள்ளே தாய்க்கு ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யும். யார் மேலே? மகன் மேலே. அப்படி தாயுள்ளம் கொண்டவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க. அதான் மன்னிக்கும் பழக்கம் உடையவர்கள். எவ்வளோ சண்டை ஓட்டாலும் சரியா, எவ்வளோ எதிர்த்தாலும் சரி, அவர் ஒரு சைடு மறந்துடுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய நீங்கள் சொத்து, அவங்க கடகராசியில் ஒரு குழந்தை பிறக்குன்னா மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா வகையிலையும் எவ்வளோக்குள்ள கோவப்பட்டு போடுறாங்களோ ஒரு செகண்ட் மறந்துடுவாங்க. இந்த குழந்தையும் இந்த குழந்தை பாருங்கள், உன்னை சப்புன்னு அடித்து ஒரு வேலையை சொல்லுவோம், அழுதுகிட்டே கேட்காது, கொஞ்ச நேரம் சாகிறவங்க மறந்துடுறது, உடனே அம்மான்னு வரும், அப்பான்னு வரும். அந்த மாதிரி கடகராசிக்காரங்க எதை எடுத்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. சரி விடியா போயா அப்படின்ட்டு ஒரு டக்குன்னு அதை மன்னிச்சு ஒரு பக்குவமாக எடுத்துக்கிடுவீங்க. அப்போ இலகிய மனம் கொண்டவங்க, உணர்ச்சி வசப்படுறவங்க உடனே கண்ணில் சொல்லுவாங்க, கண்ணில் எங்கேன்னு தண்ணி மலையாக கொட்டிடுவாங்க. சிரிப்புனாலும் கொட்டிடுவாங்க, அழுகைனாலும் கொட்டிடுவாங்க, கொட்டி தீத்துருவாங்க. அதனால வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா இவங்கள பார்த்தா நீங்கள் பழகிக்கிறணும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு வீக்னஸும் உண்டு, ஒரு ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. இவங்களை மறக்கும் தன்மை உள்ளவர்கள். அப்போ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இந்த சுக்கிரன் இந்த உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார போகிறார். உட்காந்துட்டார். அவர் ஒரு 3 மாதம் இருக்கனால இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்போது தடைப்பட்ட காரியங்கள், இப்போ இந்த யாருக்கே அட்டமச்சனி இதில் சுக்கிரன் வேற உட்கார்ந்தார். இப்போ அவர் மேலே போன உடனேயுமே உங்களுடைய சுபகாரியங்கள் தடைப்பட்டது, வேலை வாய்ப்பு தடைப்பட்டது, உடல்நிலை மோசமாக இருந்தது, பழக்க வழக்கங்கள் தடைப்பட்டது, அதே போல் படிப்பு தடைப்பட்டது. இந்த தடையை பூரா நீக்கிற இடத்துக்கு வர்றாரு இந்த சுக்கிரன். என்னய்யா அப்படின்னா, ஏன் 9ஆம் இடத்துல போட்டோம்னு ஏன் அப்படி மாறுறாரு? இதெல்லாம் நீங்கள் சூட்சமாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு இடத்துல இருக்கீங்க, வீட்டில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ள. அதே அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் போயிட்டா அதே அதிகாரம் பண்ண முடியுமா? முடியாது. ஒரே பிடிச்ச வீட்டு இடத்துக்கு ஒரு விருந்தாளியாக போகிறீங்க, அங்கே அதிகாரம் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகம். இவங்களுக்கு சந்திரனை சோனி பிடிக்காது. அப்போ என்ன செய்யும்? பகையிலே இருப்பாங்க. கடக்கட்டு மாப்பாட்டு. இப்போ என்ன செய்ய? பிரிஞ்சு போகிறார். யார்? சுக்கிரன். கொஞ்சம் எப்போ நம்மளால போகிறேங்காரு. சரி போங்க அப்படின்னோடனே போகிற வீடு யாரோ? குரு வீடு. குரு வீட்டில் போய் சும்மா இருக்க மாட்டோம், உச்சம் பெறுறார். ஏன்? எப்படி அழகை மிஞ்சியதோ, வீரம் மிஞ்சியதோ, ஞானம் ஞானத்தை மிஞ்சும். இதான் சுச்சமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்யா? சுக்கிரனும் ஒரு அசுரகுரு. அதனால தான் அந்த அசுரகுரு மீனராசியில் போய் உச்சம் பெறாரியா. நமக்கு சரியான ஜோடி குருதாயா. தேவ குருவா அசுரம் பார்த்துருவோம்யா. அப்போ அவர்கிட்ட போய் உச்சம் பெறார். வக்கரம் பெறல, அதாவது எதிரியாக நினைக்கல. அவர்கிட்ட போய் உரிமையாக இருந்து அதை கற்றுக்கிறணும். அந்த இதில் போய் நல்லது. ஏன்னா நான் சொல்லுவோம்ல, ஒருத்தவங்க ஒரு இடத்த விட்டு மாறினா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இடத்துக்கு வைப்ரேஷன் உண்டுங்க. இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தே 4 மூலை இருக்குது. ஒரு மூலை கக்னி மூலை, இன்னொரு மூலை ஈசானிய மூலை, இன்னொரு மூலை வாயு மூலை, இன்னொரு கன்னி மூலை. ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு. நீங்கள் போய் ஈசானியத்தில் உட்காந்து என்ன எதையாவது சிந்திங்க, உண்மையில் நடந்துடும். ஒரு நல்ல காரியமோ ஒரு நல்ல சிந்தனைகளோ செஞ்சு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவான பலன் கொடுக்கும். இதே அக்னி மூலை போய் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் மறதி உண்டாயிரும்.
அதே போல் வாயுமுள்ள உட்காந்து வைங்க, நல்லா படிப்பீங்க, போனோடனே மறந்துடுவீங்க. அப்போ எங்கே படிக்கலாம்னா ஈசானியத்தில் படிப்பது நல்ல அறிவை கொடுக்கும். அதுக்கப்புறம் கன்னி மூளை, ஏன்னா கனத்த மூளை, அது இது பள்ள மூளை, அது உயர மூளை. இப்போ கன்னி மூளை உட்காந்து ஞாபக சக்தி கிடைக்கும், நல்ல ஒரு அழகான எழுத்து எழுதுவீங்க, சிறப்பாக வருவீங்க. அப்போ ரெண்டுக்கும், ஈசானியத்துக்கும் கன்னிக்கும், அந்த கன்னி மூளை உட்காந்து சாப்பிட்றது, ஈசானியத்தை உட்காந்து சாப்பிட்றதுலாம் நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். அதுதான் சொல்லுவோம், கிழக்கு உட்காந்து சாப்பிடுங்க. ஏன் சொல்கிறாங்க? ஆயுள் அதிகமாக இருக்கும், ஜீரணசக்தி ஆகும். இதே போய் நீங்கள் அக்னி மூலை உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், ஜீரணமே ஆகாது. அப்படியே ஜீரணமானாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு ருசி இல்லாமல் போயிடும். வாயு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், எந்த சாப்பாடு ருசிக்காது உங்களுக்கு. அப்போ நம்ம வீட்டில் 4 மூளைக்குமே அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு. அப்போ ஒரு கிரகம் ஒரு கிரகத்தில் அடையும் போது, குருவோட வீட்டுக்கு ஒரு சுக்கிரன் போது குருவாகவே தன்னை பாவித்துக் கொள்கிறார். அப்போ நல்லதே செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ கடகராசிக்காரங்க எதிரியாக இருந்தாலும் சுக்கிரன் வந்த பிறகு முதல்ல அவர் வேலை என்ன? சுகபோகத்தை கொடுக்குறாரு. சுகத்தை பிடி, கல்யாணத்தை முடியாப்பா, தாம்பதி அணுவிங்க, குழந்தைய பெறுங்க, சொந்த வீடு வாங்குங்க, இடம் மாறி போங்க, தோஷங்களை வளர்க்குங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு ஒரு 3 மாதம் ராத்துக்கு அள்ளி போட்டு போயிடுறாரு. இப்போ கடகராசிக்கு அப்பாடா எதிர்பாராமல் நடக்குது ஐயா, நேற்று வரைக்கும் முறைச்சிட்டு போனவன் இங்கே வழியை பேசிட்டு போகிறேன், நேற்று வரைக்கும் ரூபா இல்லாதவன் இன்றைக்கி வழி ரூபாட்டு போகிறேன்னு ஒரு சில மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு மாசி மாதத்துலேருந்தே ஆரம்பித்து விடும். இப்போ மாசி நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு முன்னால் நடக்கும், சில பின்னால் நடக்கும், ஆனால் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். ஏன்னா குரு வீட்டில் யார் இருக்கா? சுக்கிரன் வீட்டில் யார் இருக்கா? குரு. 2 பரிவர்த்தனை யோகம் பண்ணிருக்காங்க. உன் வீட்டில் நான் இரு, என் வீட்டில் நீ இரு. அப்போ குரு ஏற்கனவே மேல் மக்கள் கெட்டாலும் மேல் மக்கள்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் கெட்டவன் இருந்தாலும் அவன் சுப கிரகம். அதாவது தீமையில் நன்மை உண்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுயநலம் தான். ஆனால் சுயநலம் பொதுநலம் இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரன் ஒரு வக்கரமாகி அப்புறம் அஸ்தமனமாகி அப்போ அதிசார ஓட்டம் எடுத்து அவருடைய இந்த காலத்தை ஒரு 3 மாத காலங்களாக மீனத்திலே உட்கார்ந்து கடகராசிக்காரங்கள் பாக்கியத்தை அள்ளி அருள வருகிறார். சனி ஒரு பக்கம் அட்டமச்சரி இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் செலவில் கொடுத்தாலும் வரவுகளே அள்ளி வழங்குவார். இது வரைக்கும் செலவாகிட்டே இருந்திருக்கு, ஒன்றும் தங்கலை உங்களுக்கு. தண்ணியில் அந்த கடலில் போட்ட கனியாக போய்கிட்டே இருக்கியான்னு. ஆனால் இனி வர காலங்களில் அந்த செலவு சுப செலவுகளாகும். சாப்பாடு ருசிக்கும், சொந்த பந்தங்கள் இனிக்கும், வேலையில் ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சியான முன்னேற்றங்கள், ஒரு இடமாற்றங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையிறது, நல்ல சொந்தக்காரங்க அமையிறது, நல்ல திருமணம் ஆகிறது, எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸான காலங்களாகவே இந்த மாசியிலிருந்து வைகாசி வரைக்கும் உங்களுக்கு வந்தடையும். இதில் பயன்படுத்திக்கிறணும், அதுதான் பெரிய விஷயம். ஒரு காலங்கள் காற்று உள்ளமே தூத்திக்குன்னு ஏன் சொல்கிறாங்க? பசிக்கும் போது சாப்பிட்றியா, அப்போ தான் என் ஜீரணசக்தி ஆகும். பசிக்காமல் சாப்பிட்டு என்ன செய்ய? விஷம்தான் அது. அப்போ என்ன செய்யணும்? பசிக்கிற நேரத்திலேயே நல்ல காலங்கள் போதே அதை பயன்படுத்தி அதுக்குண்டான வேலையை பார்த்துடணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ சுக்கிரன் இப்போ வரும்போதே அட்டமச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய பாசத்தாலும் அவருடைய பார்வையினாலும் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை அமைந்துவிடும். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு இடம் மாற்றத்தையும் அழகு வசியத்து போது உடல் மாறுங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிலேருந்து ராசி மாறும்போதோ ஒரு கிரகம் உங்கள் உடல்லே தனியாக மாறும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இடம் மாறும்போது உடல் மாறும்ல. அப்போ உணவு ருசிக்கும். அப்போ எல்லா காலங்களும் உங்களுக்கு இந்த 3 மாத காலமே 1 வருஷம் பலனை கொடுத்துருங்க. சொல்லுவாங்கள்ல, 1 வருஷம் மறுக்குண்ட சேலரியை 3 மாதம் கூட்டு போயிடுவார். இந்த 1 வருஷம் நீங்கள் கஷ்டப்படுத்து சம்பாத்தியம் பண்ணுற காசை 3 மாதம் கொடுத்துட்றையா, பேசாமல் 1 வருஷம் நீ வாட்டு நிம்மதி அறியா போயா. இந்த சில ஊர்களெல்லாம் வருஷ வாடகை வாங்குவாங்க, மாதம் வரமாட்டேன், ஒரு மொத்தம் 12 மாதம் வாடகை கொடுங்க, அடுத்த வருஷம் பார்ப்போம். அந்த மாதிரி
12 மாதத்துக்கு உண்டான பலனை இந்த 3 மாதத்தை கொடுத்துட்றாரு உங்களுக்கு. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. தீர்ந்தது சந்தேகம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தீர்ந்தது கஷ்டம். அப்போ வரக்கூடிய காலங்கள் மென்மேலும் வளமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் மாணவர்கள், இந்த மாணவர்கள் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா குரு உச்சம் பெற இடம்யா. நீங்கள் நின்று அடிச்சிட்டிங்களேன், உங்களை ஜெயிக்க யாரால முடியாது. ஆயுள் பலம் உள்ள கடகராசி நேயர்களே, மாணவ மாணவிகளே, நல்லா படிங்க. நீங்கள் படித்து நீங்கள் டீச்சர் ஆகிட்டிங்கன்னா 100 பேர் என்ன 1000 பேரை டீச்சர் ஆக்குவீங்க. கடகராசிக்காரங்க படிக்கணும் உண்மையிலே. ஏன்னா குரு உச்சம் நாக்கில் குரு உட்கார்ந்துருப்பார். சரஸ்வதி வாசனை செய்யக்கூடியது. நல்ல புலமை இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கரெக்டாக கற்றுக்கிற வயசில் கற்றுக்கிறணும். இப்போ மாணவ மாணவி நல்லா படிங்க, மிகப்பெரிய டீச்சராக வருவீங்க, நல்ல கோச்சிங் கொடுப்பீங்க. உங்களை விட உங்கள் மாணவர்கள் 100 மடங்கு அறிவுத்திறனோடு வருவார்கள். அதுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்போ நீங்கள் அறிவு சார்ந்த படிப்பை படிங்க. அது உங்கள் வளர்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு போற்றவர் போற்றட்டும், தூற்றவர் தூற்றும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்ற மாதிரி எதை பற்றி சிந்திக்க வேண்டாம். கடகராசிக்காரங்களுக்கு உணர்ச்சி வசப்படாதீங்க. முதல்ல டென்ஷனை குறைங்க. ஏன்னா படபடன்னு இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் மனோக்காரங்கண்ணா 2.5 நாளில் மாறுவேன். அதை நீங்கள் மனம் கட்டுங்க. எந்திரிச்ச உடனே நீங்கள் படக்கு எந்திரிக்காமல் ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத உங்கள் தன்னைத்தானே சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படுங்கள். உண்மையிலே இந்த சுக்கிர பயிற்சியும் மாசி மாத பலன்களும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி இதுவரைக்கும் வந்த கஷ்டங்கள் கடந்து போகும். வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியாகவும் சுப வரவாகவும் இருக்கும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.